இன்னைக்கு நம்மளோட பாரம்பரிய உணவான உளுந்தங்களி செய்யலாம். களி மாவு 1 கப்பு, தண்ணி 4 கப்பு, இந்த கப்போட அளவு 240 ml. இந்த களி மாவோட அளவு பச்சரிசியும் தோல் உளுந்தும் சம அளவு. அரிசி மட்டும் லேசாக வறுத்துட்டு மிஷினில் நல்லா திரிச்சு வச்சுட்டு வேணுங்கிறப்ப தேவையான அளவுக்கு மாவு எடுத்து நம்ம களி பண்ணிக்கலாம். இந்த மாவை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து குக்கரில் வச்சு ஒரு 4 இருந்து 5 விசில் வரைக்கும் வேக விடலாம். இல்லைன்னா ஒரு விசில் வந்த உடனே சிம்மில் 7 இருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வைக்கலாம். கருப்பட்டி 350 400 கிராம் வரைக்கும், 2 கப்பு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். வேக வச்ச மாவு சில நேரங்களில் கட்டி விழும். அந்த மாதிரி இருந்தால் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து கூட களி செய்யலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னோட வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு பேனில் வேக வச்ச மாவை சேர்த்துட்டு அதோட கருப்பட்டி தண்ணியும் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். நான் நான்ஸ்டிக் பேனில் பண்ணுறேன், அதனால் இது 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டால் போதும். சாதாரண பேன் எதுலையாவது பண்ணால் விடாமல் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லை இரும்பு கடாயில் கூட பண்ணலாம். ஒன்று 2 கட்டி இருந்தால் கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். சுக்குத்தூள் ஒரு 4 இருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். பேன் ரொம்ப ஆழமாக இல்லாதனால வெளியில் தெறிக்கும், அதனால் மூடி போட்டு சமைக்கணும். இல்லை தவா மாதிரி நல்ல ஆழமான பேன் யூஸ் பண்ணால் மூடாமலேயே சமைக்கலாம். உங்களுக்கு என்னோட சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக விடலாம். நம்ம மூடியை திறந்து கிளறும்போது அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறணும், இல்லைன்னா வெளியே ஃபுல்லும் மாவு தெறிக்கும். கிளறும்போது 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 2 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கிளறணும். இந்த அளவு களி செய்கிறதுக்கு குக்கரில் வேக வச்சதுக்கு அப்புறம் 60 நிமிஷத்துலேருந்து 90 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இந்த களி செய்கிறதுக்கு ரொம்ப வேலை இருந்தால் கூட மாதத்துக்கு ஒரு தடவையாவது செய்து சாப்பிடுங்க. லேடிஸுக்கு ரொம்ப நல்லது. பொம்பளை பிள்ளைங்க வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமும் டெலிவரிக்கு அப்புறமும் காலையில் 30 நாள் தொடர்ந்து இந்த களியை சாப்பிடலாம்.
இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் மூட வேண்டாம், அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லெண்ணெயோட மொத்த அளவு 150 180 ml வரைக்கும். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் என்னோட கமெண்ட்டில் போடுங்க. ஒரு நாள் வெளியில் வச்சோன்னா கெட்டு போகாது. அதுக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சாப்பிடும்போது தேவையான அளவு எடுத்து சுட பண்ணி சாப்பிட்டுக்கலாம். குக்கரில் வேக வைக்காமல் வெளியிலேயே எப்படி சமைக்கிறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் செய்து காமிக்கிறேன். அரிசி சேர்க்காம வெறும் உளுந்தும் கருப்பட்டியும் சேர்த்தே செய்யலாம். அதுவும் நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். நான் நல்ல அல்வா பதம் வர மாதிரி செய்வேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் முன்னாலேயே கூட அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அல்வா பதத்தில் எடுத்தோன்னா அது கையிலேயே ஒட்டாது.